கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளினால் ஒவ்வொரு வாரமும் இடம்பெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியிலே இன்று நான் முஸ்லீம்கள் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு வைத்தல், பாசம் வைத்தல் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்து குறிப்பாக முஸ்லீம்களாக நம்மை ஆக்கி இருப்பது என்பது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கின்ற அருள்களில் மிக உச்சபட்ச அருளாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், உறவுகள், குடும்பத்தவர்கள் இவைகளெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. அதுதான் கொள்கை உறவு. கொள்கை உறவு என்று சொல்கின்ற பொழுது யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது சிறு துன்பம் நடந்தாலும் அந்த துன்பத்தை நினைத்து கவலைப்படுபவர்களாகவும், எந்த ஒரு முஸ்லீமுக்காவது ஒரு தீங்கு நடந்தால் அதை நினைத்து கவலைப்படுகின்ற, அவர்களுக்காக துஆ செய்கின்ற உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. நம்மோடு நம்முடைய குடும்பம், நாமும் போதும், நானும் என்னுடைய பிள்ளையும் போதும் என்று இஸ்லாம் இருக்க சொல்லவில்லை. இன்று நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய அந்த துன்பங்கள், கஷ்டங்கள் நமக்கு தெரியும். எந்த அளவு சிறுவர்கள், சிறுமியர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், சகோதரர்கள், பலகீனமானவர்கள், முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் எந்த அளவு துன்பப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு கணம் அவர்களுக்கு உட்கார்ந்து என்னுடைய இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்திருக்கிறோமா? பலஸ்தீனிலே நடக்கின்ற அந்த கொடுமையை அல்லாஹ் நிறுத்திவிடு, அங்கிருக்கிற மக்களுக்கு நீ உதவி செய். அவர்கள் நீராகாரம் என்று தவிக்கிறார்கள், சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறார்கள், சரியான தாங்கள் ஒரு நிழலே வாழ்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள், மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைகள் அங்கே தகர்க்கப்படுகிறது, பாடசாலையிலே சிறுவர்கள் படிக்க முடியவில்லை, அந்த பாடசாலையிலே அவர்களுடைய பாடசாலைகள் உடைக்கப்பட்டு தரமட்டமாக்கப்படுகிறது. இப்படியான துன்பங்களை காணுகின்ற பொழுது அந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக வேண்டி இரக்கம் காட்டுகின்ற, அன்பு காட்டுகின்ற ஒரு பகுதியை நாங்கள் செய்திருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சில செய்திகளை உங்களோடு, ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒரு மோமின் மற்ற மோமின் எவ்வாறு இருக்க வேண்டும்? அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், ஒரு மோமின் மற்ற மோமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கிறது? யஷுத்து பஅதுஹு பஅலா, அந்த கட்டிடங்களில் ஒரு கல்லை மற்ற கல்லை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு கல்லை மற்ற கல்லை தாங்கி கொண்டிருப்பது போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தாங்கி கொண்டிருக்க வேண்டும். அன்பாலும் பாசத்தாலும் துக்கத்தாலும் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுடைய துன்பத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாகவும் அவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கைகளை பிணைத்து காட்டினார்கள். ஒரு மோமின், ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷப்பக பைன அஸாபிஹி, தங்களுடைய விரல்களுக்கு மத்தியிலே கோர்த்து காட்டி அவர்கள் அன்பால், ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் நடக்கின்ற பொழுது அவர்கள் அன்போடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியிலே முஸ்லீம்கள் சேர்ந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நபிகளார் சொன்னார்கள். புகாரி, முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இரக்கம் காட்டுகிறார்கள் என்றால் அந்த இரக்கத்தினுடைய உச்சகட்டமாக நபிகளார் சொல்கிறார்கள், மன் மர்ர ஃபீ ஷைஇன் மின் மசாஜிதினா, யாராவது பள்ளி வாயிலுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வருவார்களாக இருந்தால், அவ் அஸ்வாக்கினா, அல்லது எங்களுடைய சந்தைக்கு ஏதாவது பொருளை கொண்டு வருவார்களாக இருந்தால், வமஅஹு நப்லுன் ஃபல்யும்சிகுஹு, அவரோடு ஒரு அம்பு இருந்தால் அவர் அதை தடுத்து கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸை பாருங்க, எவ்வளவு நுணுக்கமான ஒரு ஹதீஸ் என்றால்,
ஒரு கூரான ஒரு ஆயுதத்தை நீங்கள் கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் அடுத்த முஸ்லீமோடு அடுத்த சகோதரரோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்று அதனுடைய கூர்முனையை மேலே நோக்கி வைக்க வேண்டும், அல்லது கீழ் நோக்கி வைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். வீட்டில் கத்தி எடுத்து இப்படி வரக்கூடாது. வீட்டில் இருப்போம், சில நேரங்களில் திரை இருக்கு நம்ம வீடுகளில், இப்படியே போனோம்னா அங்கேருந்து ஓடி வரக்குள்ள அதில் விழுந்து குத்துப்பட்டுரும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை இறக்குங்காட்டுங்கள். உடைய கத்தியை கொண்டு வரும்போது அதை பூமியை நோக்கி அதனுடைய கூர்முனையை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வானத்தை நோக்கி என்னுடைய கூர்முனையை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. எவ்வளவு வழிகாட்டல்! ஏன் அன்பு? முஸ்லீம்கள் பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும், ஒரு சகோதரனுக்கு அன்பு காட்ட வேண்டும். வீதியிலே போகின்ற பொழுது தன்னுடைய வாகனத்திலே நீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அதை அவன் அடையாளப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் கூட சட்டம் போட்டு வைத்திருக்குது. நீட்டமாக ஒரு பொருளை கொண்டு போறாரு, மரம் தடி குழாய் இப்படியானதை கொண்டு போகும்போது அதில் சிகப்பு அடையாளமிட்டு, அபாய அடையாளமிட்டு கொண்டு போக வேண்டும். அப்போதான் பின்னுக்கு வர வாகனத்துக்கோ அல்லது ஏதோக்கோ ஆபத்து வராமல் இருக்கும். அல்லது மண்ணை கொண்டு போகிறார் என்று சொன்னால் அந்த மண்ணை அவர் சாதாரணமாக கொண்டு போக முடியாது. வீதிகளில் போகும்போது காற்று வீசினால் பின்னுக்கு வரக்கூடிய டிரைவரை கண்ணில் பட்டு கடைசியில் அவர் பஸ்ஸை வாகனத்தை கொண்டு எங்கேயாவது விட்டு மோதி அவர்கள் சின்ன பின்னம் அடைந்து விடுவார்கள். அதனால் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? நீ இதெல்லாம் ஆபத்து வரும், அதனால் மண்ணை மறைச்சி தான் கொண்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் கொண்டு போகிற மண்ணை மறைச்சி தான் கொண்டு போவாங்க. வீதிகளில் பஜார் வழியை கொண்டு போவோம், மறைச்சி கொண்டு போகணும். ஏன் அந்த மண் காற்றில் அடிபட்டு அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். சாதாரணமாக எல்கேஜி சாதாரணமான ஒரு பாடமாக நபிகளார் முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதே போல அவர் ஏதாவது ஒரு அம்பை கொண்டு போனால் அது எந்த முஸ்லிமுக்கும் தீங்கு தராதவாறு அவர்கள் கொண்டு போகட்டும். இன்னைக்கு இராணுவத்தில் இருக்கக்கூடிய போலீஸ், அதே போன்று முப்படையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று பூமியை நோக்கி அந்த ஆயுதத்துடைய முனை நீட்டி கொண்டிருக்கும், அல்லது வானத்தை நோக்கியவாறு அவர்கள் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அதான் ரூல்ஸ். இதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நம்மளோட வீட்டை நாங்கள் கத்தி எடுத்து யாராவது கத்தியை கேட்டால் நாம் எப்படி கத்தியை கொடுக்குறோம்? கூறு பக்கத்தை நீட்டி கொடுக்கக்கூடாது, அவருடைய மற்ற பக்கத்தை பிடிப்பக்கத்தை மாற்றி தான் கொடுக்கணும். இது ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறார்கள்? அன்பு காட்டுவது, ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமோடு அன்போடு நடந்து கொள்வது. நீங்கள் கூறு பக்கத்தை கொடுக்க அவர் அவசரப்பட்டு பிடிச்சிட்டாங்கன்னா கையை வெட்டி விடும், இரத்தம் ஓடும். அதனால் ஒரு முஸ்லீம் துன்பம் அடைவான். அந்த துன்பத்துக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இன்னும் பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மூமின்கள் அன்பு வைக்கின்ற விடயத்திலே, பாசம் காட்டுகின்ற விடயத்திலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற விடயத்திலே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு உடம்பை போல என்று சொல்கிறார்கள். அது அங்கே பலஸ்தீனில் நடக்குதுன்னு பேசாமல் இருக்குது, அது அங்கே எத்தியோப்பியாவில் நடக்குது என்று பேசாமல் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு துவாவாவது நம்முடைய சுஜூதிலே, நம்முடைய அத்தஹியாத்திலே, அல்லது இன்று பள்ளிவாயிலே ஓதப்படுகின்ற குனூத் நாசிலா, அதாவது சோதனை காலங்களில் ஓதப்படுகின்ற துவாக்களில் நாம் கலந்து கொள்கிறோமா, அல்லது நாம் துவா செய்கிறோமா? அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் துவா செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு உடம்பை போல, அந்த உடம்பிலே ஒரு உறுப்பு முறைப்பாடு செய்தால் ஏனைய அந்த உடம்பினுடைய ஏனைய பகுதிகள் விழித்துக் கொள்கிறது. தூங்காம பல்லு வலிக்குதுன்னா ஒண்ட பாட்டுக்கு உனக்கு பல்லு நீ வலிக்குதுன்னு கண் தூங்காது, கண் விழித்து கொண்டிருக்கும். அதே போன்று என்ன உறுப்புகள் எல்லாம் ஒரு வேலை செய்யும், மருந்து தேடும், நடக்கும், போகும் என்று ஒரு உறுப்புக்காக மற்ற உறுப்புகள் வேலை செய்து கொண்டே இருக்கும். இது போலதான் ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய அடுத்த சகோதரன் துன்பப்படும் போது இன்பப்படுகிறோம் என்றால் நம்முடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது. நம்மளோட பக்கத்து வீட்டார்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர்களுக்கு போய் தோள் கொடுக்காது சந்தோஷப்படுற, அவங்க அப்படித்தான் நடக்கணும், அவங்க வந்தது சரிதான் என்று நியாயம் காணுகிறோம் என்றால் நம்முடைய ஈமானை பரிசீலிக்க வேண்டும். உண்மையான ஈமான்தாரி அப்படி சொல்ல மாட்டார். உண்மையிலே கவலைப்பட்டு கொண்டு ஆறுதல் சொல்லக்கூடிய தன்னாமணியாகத்தான் அந்த சகோதரி இருப்பாள். இல்லை என்றால் அவருடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. அதாவது உளுந்து ஒரு சகோதரி அப்படி இரத்தம் ஓடிட்டு இருக்குது, கையை கொட்டி சிரிக்கிறான். லா துதஹிர் ஷமாத்தல் யாஹிக், உன்னுடைய சகோதரனுடைய விடயத்திலின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அவன் விழுந்து அடிபட்டு துன்பப்படுகின்ற பொழுது நீ கைகொட்டி சிரிக்கிறாயா?
இது ஒரு ஈமானுடைய அடையாளமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இது நல்ல குணம் கிடையாது. நம்ம ஆக்கள் அப்படி தான், விழுந்தா சிரிப்பாங்க. அவர் விழுந்து கால் கை உடைஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த சிரித்த பிறகுதான் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவடத்தில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. மகிழ்ச்சி உண்மையிலே நம்ம திடீரென்று சிரிப்பு வந்து விட்டாலும் அந்த சிரிப்பை நாங்கள் அடக்கி கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் துன்பப்படுகின்ற அந்த சகோதரனோடு எங்களுடைய துன்பத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. காய்ச்சல் வந்துவிட்டால் எவ்வாறு உங்களுடைய உறுப்புகள் அந்த காய்ச்சலுக்கு மருத்துவம் செய்வதற்காக பாடுபடுகிறதோ இதே போலதான் என்று நபிகளார் காய்ச்சலுக்கு உதாரணம் சொல்கிறார்கள். உடம்புல காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது என்று இதயம் சும்மா இருக்க மாட்டாது, கண்கள் சும்மா இருக்காது, கால்கள் சும்மா இருக்காது, கைகள் சும்மா இருக்காது. அதற்காக என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மற்ற உறுப்புகள் செய்வது போலதான் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க எந்த அளவு அன்போடு நடக்க வேண்டும் என்பதை நபிகளார் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு வராங்க, ரசூல் அப்படி கட்டி பிடிச்சி தன்னை பேர பிள்ளையை முத்தம் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி இருக்கிறார்கள். சொல்றாரு, இன்னலி அஷரத்து மினல் அவுலாத் மினல் வலத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மா கப்பத்து மின்ஹும் அஹதா, 10ல் ஒரு ஆளை கூட நான் கொஞ்சியது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொன்னபோது நபிகளார் அவர் ஒரு பார்வை பார்க்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு சொன்னார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டலையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். இதில் 2 செய்தி இருக்குது. யார் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்கள் இரக்கம் காட்டப்படுவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, நீ படைப்பினங்களோடு இரக்கத்தோடு நடந்து கொண்டால் அல்லாஹ்வும் உன்னோடு இரக்கமாக இருப்பான். படைப்பினங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுவதால் அந்த படைப்பு உங்களுக்கு இரக்கம் காட்டும். பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினா பிள்ளைகள் நீங்கள் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இரக்கம் காட்டும். நீங்கள் அன்போடு நடந்துண்டா உம்மா அடிச்ச அடி வாப்பா அடிச்ச அடியெல்லாம் நினச்சி வச்சுக்கிட்டு நீயும் கிளவியாகத்தான் நான் போகிறா அப்போ பார்த்துக்கிறேன்ற அளவில் இருக்கும் என்று சொன்னால் அன்பு வருமா? வராது. சின்ன வயசில் காட்டின அன்பு, அந்த அன்பை காட்டும் போது அந்த பிள்ளை நினைக்கும் என்ற அம்மா வாப்பா காட்டி துவா செய்வதோடு அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கும். வயது முதிர்ந்ததுக்கு பிறகு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது. வயது முதிர்ந்ததுக்கு பிறகு என்னுடைய தாய் எப்படி பார்த்தார், என்னுடைய தகப்பன் எப்படி பார்த்தார் என்பதை கவனத்தில் கொள்ளும். அப்ப இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். யார் இரக்கம் காட்டவில்லை அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இதனால தான் பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பு காட்டும் போது கூட நாங்கள் நிதானமாக இருக்கணும். ஒரு பிள்ளைகளை கூடுதலாக அன்பை காட்டி ஒரு பிள்ளைகளை குறைவாக காட்டினால் அதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று அவருடைய சகோதரர்களுக்கு மத்தியில் வந்த பொறாமை போன்று வந்துவிடும். எங்களோட வாப்பா யாக்கூப் எப்போ பார்த்தாலும் யூசுப்பை தான் கொஞ்சிறாரு, யூசுப்பை தான் வச்சுட்டு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நபி அப்படி செய்திருக்க மாட்டார். அவனுடைய நினைப்பு அப்படி. வளர்ந்த பிள்ளைகளை நாம் பிடிச்சு கொஞ்சுவதில்லை. சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அவனை இப்போ அவங்கள தம்பியோட தான் இறக்கமாக இருக்கிறான், தங்கச்சியோட தான் இறக்கமாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ அதனால் அந்த அன்பை நாங்கள் பரிமாறும் போது எப்படி சொல்ல வேண்டும்? மகனே, உண்ட வயசில் உனக்கு இப்படித்தான் நான் நடந்து கொண்டேன், உன்னுடைய அந்த சின்ன வயசில் இப்படித்தான் உன்னோடு நடந்து கொண்டேன், அதைத்தான் உன்னுடைய தம்பிக்கும் செய்கிறேன், உன்னுடைய தங்கைக்கும் செய்கிறேன் என்ற அந்த அன்பை நாங்கள் விளக்க வேண்டும். இல்லாட்டி அவனில் பொறாமல் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டே பாலுங்கணத்தில் போட்ட மாதிரி இவனை சிவான் தம்பியை கொண்டே பாலுங்கணத்தில் போடுவாங்க. இப்போ பாலுங்கணத்தில் போட மாட்டான், எக்ஸிடென்ட்டில் ஆக்கிட்டுவான், என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ணுவான். இதெல்லாம் ஷைத்தான் செய்யக்கூடிய வேலைகள். எனவே அன்பு காட்டுங்கள். அன்பு என்பது அடுத்தவர்களுடைய அந்த உள்ளத்தை சேர்ப்பிக்கும். அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்றைக்கு சொல்கிறாங்களே அன்னை தெரேசா அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இஸ்லாம் அன்பை எந்த அளவு போதித்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸில் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு சின்னதொரு துன்பமும் அடுத்தவருக்கு வந்தால் அதற்காக ஒரு முஸ்லீம் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த கிராமப்புறவாசிகள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய சில அரபுகள் வராங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அத்து கப்பிலூன சிபியானக்கும், உங்களோட குழந்தைகளை நீங்கள் கொஞ்சுவீங்களா, முத்தம் கொடுப்பீர்களா என்று கேட்டபோது நபிகளார் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பிள்ளையை கொஞ்சவே மாட்டோம்,
அன்பு காட்ட மாட்டோம், அன்புன்னா அந்த முத்தம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அன்பை பிடுங்கி எடுந்ததற்கு நாம் பொறுப்புதாரி கிடையாது, உங்களுடைய உள்ளத்தில் அன்பு கிடையாது என்று நபிகளார் அந்த கொஞ்சுவதை அன்பு காட்டுவதாக காட்டுகிறார்கள். எனவே குழந்தைகளை அரவணைப்பது, குழந்தைகளை கொஞ்சுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அந்த கிராமப்புற அரபியல் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இஸ்லாம் தான் அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஊட்டுகிறது. ஆலையால் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் திரியக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு அன்புள்ள ஒரு சமூகமாக மாற்றியது எந்த அளவு என்றால், ஏதாவது சின்ன ஒரு துன்பம் வந்தால் அந்த இன்னொரு உம்மத்துக்காக, இன்னொரு சகோதரனுக்காக அழக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், அடுத்தவருக்காக விட்டு கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். இதைத்தான் நாங்கள் வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் பார்க்கிறோம். எனவே இந்த அன்பு நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். பொறாமை, வஞ்சகம், போட்டி, இப்படியான குணங்களை எல்லாம் தூரமாக்கி ஒருத்தர் அன்பு வைக்கக்கூடியவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்திலே உதவக்கூடியவர்களாக, சந்தோஷத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு சாரார் இருப்பாங்க, வசதி வரும்போது அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய அந்த பாடல்களை சொல்கிற மாதிரி, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா அப்படின்னு சொல்லுவாங்க. பானையில் சோறு இருந்தால் நிறைய பேர் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க, எல்லாம் அன்பு காட்டுவாங்க. எப்போ ஒன்றும் இல்லையோ அப்போ உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அன்பு கிடையாது, இது அல்ல அன்பு. அவன் கஷ்டப்படும் போது நாங்கள் அவனோடு அன்பாக இருக்க வேண்டும். அவன் நல்ல பெரிய பணக்காரனாக மாறினாலும் அவனோடு அன்பாக இருக்க வேண்டும். பணக்காரன் ஆயிட்டா இந்த ஏழையாந்து கஷ்டப்படங்கள் சொல்கிறது, அல்லாஹ் கொடுத்திக்கான் பாருங்களேன், வறுமையை கொடுத்திக்கான் பாருங்க என்று அதை சொல்லி காட்டி குத்தி காட்டி பேசுவது. பணக்காரன் ஆயிட்டா இது எப்படா இல்லாமல் ஆக்குறது, இவனுக்கு எப்படி இப்போ வந்துச்சு, இவனுக்கு எப்படி இப்போ இந்த பணம் கிடைத்தது, இந்த வாகனம் எப்படி கிடைச்சு, இப்படியான பொறாமைத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். இது ஒரு முஸ்லீமுடைய பண்பு அல்ல, ஒரு அன்பு வைக்கின்ற உண்மையான முஸ்லீமுடைய அன்பு அல்ல என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்சொன்ன ஹதீஸுகளை நமக்கு விளக்குகிறார்கள். மேலும் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் சொன்னார்கள், மல்லா யர்ஹமுன் நாஸ லா யர்ஹமுஹுமுல்லாஹ், யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். மனிதர்கள் சொல்லும்போது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். பெருநாள் தினங்களில் வருவாங்க இந்த மாற்று மத சகோதரிகள், ஏதாவது கேட்டு வருவாங்க, இரக்கம் காட்டாமல் ஏசி அனுப்புறது. உங்களுக்கு இதான வேலை, எங்களோட பெருநாள்லையும் சும்மா அறிக்க விட மாட்டீங்கன்னு என்று சொல்லி அவங்களுக்கு ஏசி அனுப்புறது. அப்படியே இல்லை, உங்களுக்கு ஏதாவது முடியலையா அன்பான 2 வார்த்தையை சொல்லி அனுப்புங்க, இன்றைக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு நாளைக்கு வாங்க நான் தாரேன் அப்படின்ற மாதிரியான நல்ல அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த பெண்ணுக்கு வரும் அல்லது அந்த சகோதரனுக்கு வரும். அதன் மூலமாக இஸ்லாத்தை அவர்கள் தழுவலாம், அல்லது இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தால் அவர்கள் எதிரி இல்லாமல் மாறலாம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் ஆகிய அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்தி, பூமியில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, இந்த செய்தியோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள், எந்த அளவுக்கு இரக்கம்ண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுவித்தால் நபிகளார் சொல்ல, இதா ஸல்லா அஹதுக்கும் லின்னாஸ், உங்களே ஒருத்தர் மனிதர்களுக்கு மக்களுக்கு தொழுவித்தால் ஃபல்யுஹஃபிஃப், இலகுவாக தொழுவித்துக் கொள்ளட்டும். இலகுவாண்டா இந்த காகம் கொத்துற மாதிரி அல்ல, கோழி வந்து தன்னுடைய தீனை புறக்குவது மாதிரி அல்ல, அதாவது லேசுபடுத்துங்க, கடுமையாக நீட்டி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபைன்ன ஃபீஹிம் ضعீஃப், ஏனென்றால் அதில் பலகீனர்கள் இருப்பார்கள், ஒஸ் சகீம் நோயாளிகள் இருப்பார்கள், ஒல் கபீர் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். உங்களே ஒருத்தர் தனியே தொழுத்தால் ஃபல் யுதவ்வில் மா ஷா, அவர் விரும்பிய அளவு நீட்டி தொழுது கொள்ளட்டும். ஜமாத்தா தொழுதா அது எந்த தொழுகையாக இருந்தாலும் பின்னுக்கு இருக்கக்கூடிய மௌமுங்களை கவனிக்க வேண்டும். சில நேரம் குழந்தையை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு சகோதரி தொழுது கொண்டிருப்பார், குழந்தை கத்தினால் அந்த தாயுடைய நிலைப்பாடு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அவட எப்படா அவர் முடிப்பார், எப்படா நான் அந்த குழந்தையை போய் தூக்குவேன் என்ற நிலையில் அரிப்பாங்க. அதனால் ரசூல் அப்படி சத்தம் கேட்டால், குழந்தைகள் அழுகிற சத்தம் கேட்டால் தொழுகை என்ன செய்வார்கள் என்றால் லேசுபடுத்துவார்கள், மிக நீட்டிட்டு இருக்க மாட்டாங்க என்ற ஹதீஸ்களை பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உம்மத்தை பற்றிய இரக்கம், அதனால் அப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு இமாமாக தொழுவிப்பவர் அப்படித்தான்,
எனவே அந்த இரக்கத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இரக்கம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் ஃபமா ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், அதாவது உபகாரத்துக்கு கூலி உபகாரம் தான், நல்லதுக்கு கூலி நல்லது தான். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அன்பு காட்டி வளர்த்தால், எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் அன்பு காட்டினால், சமுதாயம் நம்மை நோக்கி அந்த அன்பை திருப்பும். அந்த அன்பை நாங்கள் அவர்களுக்கு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஊட்டினால் அதைத்தான் நம்முடைய சமூகம் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு வைப்பவர்களாகவும் பாசம் வைப்பவர்களாகவும் ஒருத்தருடைய துன்பத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இன்பத்தை ஆளால் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.